ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷலாக ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய 2 விதமான ஸ்நாக்ஸ் ரெசிபி, நல்ல மொறு மொறு காரா பூந்தியும் அது கூடவே பட்டர் முறுக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு மாவு அரைச்சி கஷ்டப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் பொருட்களை மட்டும் வச்சு ஒரு 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்பவே சுலபமாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த காரா பூந்தியும் அது கூடவே பட்டர் முறுக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டர் முறுக்கு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான் பயன்படுத்துகிறேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துடலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திங்கன்னா போதும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் முற்றிலும் ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் அது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ நம்ம எடுத்திருக்கிற 1 கப் அரிசி மாவு அப்புறம் 1/2 கப் கடலை மாவு ரெண்டுமே சேர்த்து நமக்கு 250 கிராம் அளவு இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திடலாம். வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வெண்ணெய் அதிகமாக போயிடுச்சுனாலும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது முறுக்கு பிரிஞ்சு போயிடும். குறைவாக இருந்துச்சுனாலும் சாப்பிட்றம்போது ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1/4 கிலோ மாவுக்கு கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். வெண்ணெய் மாவோட சேர்ந்து வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. மாவை எடுத்து கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிடிக்க வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற 1/2 கப் மாவுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ நம்ம அரிசி மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் தண்ணியோட அளவு மாறுபடும். ஃபஸ்ட்டே தண்ணி நிறைய சேர்த்திடாதீங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவுடைய பதம் பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். விரலை நசுக்கி பார்த்தீங்கன்னா விரலச்சு மாவில் பதியணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது முறுக்கு படையில் ஸ்டார் வச்சு போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முறுக்கு மாவை உள்ளே வச்சிடலாம். இது மாதிரி எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சமாக வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். முறுக்குப்படியில் நிறைய மாவு வைக்காமல் 3/4 வர அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு பிழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி சேர்த்திங்கன்னா போதும். இது இப்போ கொஞ்சமாக ஒரு பிளேட்டில் பிழிஞ்சு பாருங்கள். நல்லா ஈஸியாக வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டான பதத்தில் மாவு பிசைஞ்சிருக்கீங்க. ஒருவேளை கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு திரும்பவும் நல்லா பிசைஞ்சிடுங்க. பாருங்கள், எவ்வளோ சுலபமாக வருது. இப்போ அடுத்தது நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்கு. ஸோ முறுக்கு பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் மொறுன்னு பொரிஞ்சு வரும். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக மாவை உள்ளே போட்டிங்கன்னா இது மாதிரி உடனே பொரிஞ்சு வரணும். அவ்வளோதான், இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த பட்டர் முறுக்குக்கு சேஃபெல்லாம் வேண்டியது கிடையாது. இது மாதிரி ஒரே முறுக்காக சுற்றி நம்ம சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரிப்பன் மாதிரி இடையில கட் பண்ணி விட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். முறுக்கை உள்ளே பிரிஞ்சதும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். ஸ்டவ் இந்த ஸ்டேஜில் மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். ரொம்பவே கலர் மாற விட்டுடக்கூடாது. அந்த சலசலப்பெல்லாம் அடங்குச்சுன்னா போதும். இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு நல்லா கலர் வந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு சைடு பொரிஞ்சிடுச்சு. அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ முறுக்கு 2 சைடும் நல்லா பொரிஞ்சு சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மொறு கரை பட்டர் முறுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு.
அடுத்தது நம்ம நல்லா கிறிஸ்பியான காரா பூந்தி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். காரா பூந்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்திடலாம். 1 கப் கடலை மாவு நமக்கு கிட்டத்தட்ட 250 கிராம் அளவு இருக்குது. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, இதெல்லாம் சேர்த்திட்டு இதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நம்ம காரா பூந்திக்கு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்தி செஞ்சோம்னா தான் மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதிகமாக சேர்த்திடாதீங்க. 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவை கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்தாச்சு. மாவை கரண்டியில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஒரே மாதிரி விழுகணும். அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் பூந்தி வந்து நமக்கு நல்லா முத்து முத்தாக கிடைக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பூந்தி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது மாதிரி பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா இதில் மாவை விட்டு பூந்தி தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே அரிக்கரண்டி இருக்கும். ஸோ நம்ம இதுலேயுமே பூந்தி தேய்ச்சி எடுக்கலாம். பூந்திகள் வந்து நமக்கு நல்லா முத்து முத்தாக ஒரே மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்க்குறதுக்காக ஒரு ட்ராப் மாவை உள்ளே விட்டு பாருங்கள். உடனே இது மாதிரி பொரிஞ்சு வரணும். இப்போ பூந்தி கரண்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தேய்ச்சிக்கலாம். மாவை உள்ளே விட்டுட்டு கரண்டியால் இது மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் பூந்தி வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி எந்த அளவுக்கு மாவு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பூந்தி தேய்ச்சிக்கோங்க. ஸோ இது மாதிரி அகலமான கடாய் பயன்படுத்தி பூந்தி பொரிச்சிங்கன்னா நமக்கு கரெக்டாக 1/4 கிலோ மாவில் 2 அடசல் அளவுக்கு தான் பூந்தி பொரிக்க வரும். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே டக்குன்னு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பூந்தி உள்ளே தேய்ச்சி விட்டுட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. பூந்தி தேய்க்கிற போது மட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். பூந்தி தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இது மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் பூந்திகள் வந்து கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ பூந்தியோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. இந்த அளவுக்கு சலசலப்பெல்லாம் அடங்கி கலர் மாறிச்சுன்னா போதும். இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு அடசல் பூந்தியை பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது பூந்தி தேய்க்கிற போது திரும்பவும் எண்ணெயை லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பூந்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைம் பண்ணுற போதும் இதே மாதிரி தான். பூந்தியை பொரித்து எடுத்துட்டு திரும்பவும் பூந்தி தேய்க்கிற போது எண்ணெயை லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பூந்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா கடைசி வரைக்குமே நம்ம பூந்தி வந்து தட்டையாகாமல் ஒரே மாதிரி முத்து முத்தாக கிடைக்கும். இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி லைட்டாக பொன்னிறமாகிற போது வெளியில் எடுத்துடலாம். கலர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க, அப்புறம் பூந்தி வந்து கருகுன மாதிரி ஆகிடும். லைட்டாக பொன்னிறமாகிற போது எடுத்திங்கன்னா கடைசியாக நம்ம மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற போது நமக்கு கடைகளில் வாங்குற மாதிரி நல்ல கலர் வந்துடும். பாருங்கள், இப்போ பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி லைட்டாக பொன்னிறமாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இதுதான் பூந்திக்கு வந்து கரெக்டான பதம். நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் சாப்பிட்ற போது. பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவையுமே பூந்திகளாக பொரித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. கடைசியாக அதே எண்ணெயில் நிலக்கடலை பொரித்து எடுத்துக்கலாம். அரிக்கரண்டியில் 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு இது எண்ணெயில் விட்டு லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, லைட்டாக அங்கங்கே வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். நம்ம டைரெக்டாக எண்ணெயில் நிலக்கடலையை போட்டு பொரிக்கிறத விட இது மாதிரி அரிக்கரண்டியில் விட்டு பொரிக்கிற போது நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அரிக்கரண்டிலே போட்டிருக்கேன்.
பாருங்கள், இப்போ நிலக்கடலை நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே வறுபட்டுரும். ஜஸ்ட் 1 நிமிஷம் போல் லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எண்ணெயிலேருந்து வடித்து நிலக்கடலையோட ஒன்றா சேர்த்திடலாம். அடுத்தது ஒரு 10-15 போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த முந்திரி பருப்பு, நிலக்கடலை, பொட்டுக்கடலை இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்திக்கோங்க. இல்லை குறைவாக வேணும் அப்படின்னாலும் சேர்த்திக்கோங்க. இல்லை நிலக்கடலை, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் எதுவும் இல்லாமல் கூட செய்யலாம். காரா பூந்தி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது அதே எண்ணெயில் ஒரு 10 பல் பூண்டை இது மாதிரி 1-2 தட்டி வச்சுருக்கேன். அதையும் லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்தரலாம். பூண்டை வந்து தோல் எடுக்காமல் தோலோடையே தட்டி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல மணமும் சுவையும் கொடுக்கும். பாருங்கள், இப்போ பூண்டும் லைட்டாக பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. ரொம்பவே காரமாற விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இது இப்போ வெளியில் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையோட ஒன்றா சேர்த்திடலாம். இப்போ கடைசியாக அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை பொரிச்சுக்கலாம். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் விட்டதும் உடனே இது மாதிரி பொரிஞ்சு வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை பொரிச்சிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை, பொட்டுக்கடலையோட ஒன்றா சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காரா பூந்தி மற்ற எல்லா பொருளையுமே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுனா சூப்பராக காரா பூந்தி ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம பூந்திகள் ஒன்று கூட தட்டையாகாமல் கடைசி வரைக்குமே நல்லா முத்து முத்தாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் பூந்தி செஞ்சிங்கன்னா பூந்தி வந்து ஒரே மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அதே மாதிரி லைட் கலராக இருந்துச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நமக்கு நல்லா டார்க் கலர் வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்திடலாம். கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அப்புறம் கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திடலாம். உப்பு காரம் மட்டும் குறைவாக சேர்த்திக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கூட அப்புறமா சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இது இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா மொறு காரா பூந்தியும் அது கூடவே கிறிஸ்பியான பட்டர் முறுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட இந்த காரா பூந்தியும் பட்டர் முறுக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.